வணக்கம். தனுசு ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வளர்ச்சியை சிலர் தடுக்க முயற்சித்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு இப்போ ஒரு சின்ன நிலைமைக்கு முன்னுக்கு வர்றீங்கன்னு பாத்தீங்களா? அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்களை விட உங்களுக்குள்ளேயே பொறாமையில வெந்து சாம்பலாகிற நச்சு பார்வைகள் தான் உங்களை சுத்தி அதிகமாக இருக்கும். அதை முதலில் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் எந்த விதமான நல்லதை செய்தாலும், ஏதேனும் ஒரு தொழில் தொடங்கினாலும், ஒரு வேலைக்கு நல்ல வேலைக்கு போனாலுமே அதை செய்வதற்கு முன்பாக எதையும் நீங்கள் மற்றவர்களிடம், முக்கியமாக உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களிடம் எப்பொழுதும் சொல்லவே சொல்லாதீர்கள். அப்படி சொன்னால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு எதையும் வெளியில் சொல்லாமல் உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே நீங்கள் வைத்துக் கொள்வது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இவன் எப்படி வளரலாம், இவனை எப்படி கீழே இறக்கலாம்னு உங்களுடைய வளர்ச்சியை பொறுக்காம உங்களுக்கு பின்னாடி நின்று சதிவலை பின்னிக்கிட்டு இருக்காங்க, மறைமுக முட்டுக்கட்டைகளை போடுறாங்க என்பதை நீங்கள் மனதிற்குள் முதலில் ஏற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க வேண்டும். இவன் கஷ்டப்படுகிறான், இவனுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற்றி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் கம்மிதான். ஆனால் நீங்கள் உங்களுடைய காதுகளுக்கு உங்களுக்கு நெருக்கமான ஒரு நபர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவன் வறுமையில் இருக்கிறான், பிரச்சனையில் இருக்கிறான் என்று உங்களுடைய காதுகளுக்கு தெரிந்தாலே, அந்த ஒரு நபர்கள் உங்களிடம் சொல்லாமல் உங்களுடைய காதுகளுக்கு தெரிந்தாலும் முதல் ஒரு நபராக ஓடி சென்று உதவக்கூடிய ஒரு நபர்களும் நீங்கள் தான் வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களைப் போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை இன்றோடு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் மறந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆனால் தனுசு ராசிக்காரங்களை அவங்க சண்டைக்கோ அல்லது வம்புக்கோ வந்தா நீங்க அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. அவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள், அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான நோக்கங்கள் என்ன என்பதை முதலில் அறிந்து கொள்வது தான் உங்களின் மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய ஆகச்சிறந்த ஆயுதம் பொறுமைதான். உங்களுடைய பொறுமையும் நிதானமான ஒரு முன்னேற்றமும் தான் அவங்களுடைய சதியை முறியடிச்சு அவங்கள உங்களுடைய காலுக்கு கீழே விழ வைக்கக்கூடிய ஒரு ஆயுதமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே இனி வரக்கூடிய நாட்களிலாவது எந்த விதமான ஒரு காரியத்தை தொடங்கினாலும், ஒரு விஷயத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி சமாளிப்பது, எப்படி பொறுமையாக இருந்து அந்த விஷயத்தில் முன்னேறுவது என்கிற ஒரு மனநிலைமையை மட்டும் நீங்கள் வைத்துக் கொண்டாலே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இது ஒரு பக்கம் நடந்தாலும் மனதில் சொல்ல முடியாத ஒரு வேதனைகளும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் இருந்து கொண்டே தான் இருக்கும். வாழ்க்கையில சில வழிகள் வெளியில் தெரியும், ஆனால் சில வழிகள் யாருக்கும் தெரியாமல் மனதிற்குள்ள மட்டுமே தான் இருக்கும். நீங்கள் பல நேரங்களில் உங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் சொல்லாமல் எல்லாவற்றையும் அமைதியாக தாங்கிக் கொண்ட நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். குடும்பத்திற்காக, உறவுகளுக்காக, உங்களை நம்பியவர்களுக்காக உங்களுடைய சொந்த வேதனைகளை மறைத்து வாழ்க்கைக்குள்ள சிரித்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் தனியாக இருக்கும் நேரங்களில் கடந்த கால சம்பவங்கள், புரியாத மனிதர்களின் செயல்கள், கிடைக்காத அங்கீகாரம் போன்றவை உங்களுடைய மனதை மீண்டும் மீண்டும் சிந்திக்க வைத்து கொண்டு அதுவே மிகப்பெரிய ஒரு கவலைகள்ல உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக தள்ளிவிடும். நான் செய்ததை யாராவது புரிந்து கொள்வார்களா என்ற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு அதை கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க மனதில் உயர்ந்த எண்ணங்களும் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற குணமும் கொண்டவர்கள் என்று ஜோதிடத்தில் அனைவராலுமே குறிப்பிடப்படுகிறது. அதனால தான் நீங்கள் பிறருடைய கஷ்டத்தை எளிதில் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் உங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள மனிதர்கள் சில நேரங்களில் குறைவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள் என்பதை இந்த ஒரு வினாடியிலாவது நீங்கள் புரிந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நல்லதை தேடி கொடுக்கும். ஆனா ஜோதிடத்தின் படி குரு பகவானின் தாக்கம் மனிதனுக்கு பொறுமை, நாணம், அனுபவத்தின் மூலம் வளர்ச்சி ஆகியவற்றை தரும் என்று அனைவராலுமே கூறப்படுகிறது. அதனாலேயே நீங்கள் சந்தித்த வேதனைகள் உங்களை பலவீனப்படுத்தவில்லை, மாறாக யாரையும் சார்ந்து இல்லாமல் உங்களை நீங்களே நம்ப கற்றுக் கொடுத்த ஒரு பாடங்களாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். அதனையே நீங்கள் நாட்களும் காலங்களும் கடக்கத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக நீங்கள் கூறுங்கள். ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள்.
மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுப்பறிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து நல்லதும் நல்ல விதமான சில காரியங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள தொடங்க ஆரம்பிக்கும். வாகன பயணங்களால் ஆதாயங்கள் ஏற்பட்டு அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுத்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உடல் ஆரோக்கியமானது இனி வரக்கூடிய நாட்களில் மேம்பட்டுவிடும். உத்தியோக பணிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைத்து அதுவும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடும். வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கான உதவிகள் இப்பொழுது கிடைக்கும். அந்த உதவிகள் கிடைத்தால் அதனையும் உங்களுடைய பக்கங்கள் நீங்கள் இழுத்து வைத்துக் கொள்வது தான் உங்களுடைய புத்திசாலித்தனமாகவே இருக்கும். கால்நடை பணிகளில் மேன்மையானது இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட தொடங்கும். உறவினர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுடைய பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது திரும்ப ஆரம்பிக்கும். இருந்தாலும் எல்லா விதமான உறவினர்களையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய ஒரு நிலைமைகளை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றிக் கொள்வது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். பணநிலை மேம்பட சிறிய சிறிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உங்க வாழ்க்கைக்குள்ள பொருளாதார ரீதியா ரொம்பவே நெருக்கடிகளை சந்திச்சு கையில காசே தங்க மாட்டேங்குது, கடனை இப்படி அடைக்க போறோங்கிற பயத்துல இருந்த உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்களுக்குள் பணவரவு பல வழிகள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர தொடங்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இன்னும் சில நாட்களில் நிச்சயமாக உங்களால அடைக்க முடியும். உங்களுடைய பொருளாதார நிலைமை மேம்படுவதற்கான சில சிறிய வாய்ப்புகளும் பகுதி நேர வருமானங்கள் உங்களை தேடி இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு சின்ன சின்ன வருமானங்கள் தானேன்னு எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. அந்த மிகச்சிறிய வாய்ப்புகளை நீங்கள் புத்திசாலித்தனமா பயன்படுத்திட்டா மட்டும்தான் அது ஒரு மிகப்பெரிய இமயமலை போன்ற லாபமாக மாறி உங்களுடைய ஒட்டுமொத்த கடன் சுமைகளையும் அடைத்து உங்களுடைய கையை ஓங்க வைக்கக்கூடிய ஒரு நேரமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இது நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க தொடங்கும். தனுசு ராசி அன்பர்களே, வாழ்க்கையில பணம் என்பது வெறும் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒன்று மட்டும் கிடையாது. அது நம்முடைய குடும்ப பாதுகாப்பு, எதிர்கால நிம்மதி, மன தைரியம் ஆகியவற்றோடு தொடர்புடைய ஒரு நிகழ்வாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். கடந்த காலத்தில் பணம் சம்பந்தமான சில அழுத்தங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். எதிர்பாராத செலவுகள், குடும்ப பொறுப்புகள், திட்டமிட முடியாத சூழ்நிலைகள் என்று பல விஷயங்கள் உங்களுடைய மனதில் ஒரு பாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இன்னும் சில நேரங்களில் கையில் பணம் இருந்தும் அது தங்காமல் போன அனுபவமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏன் சேமிக்க முடியவில்லை என்ற எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் தனுசு ராசி என்பர்களை இனி வரக்கூடிய நாட்களில் சின்ன சின்ன வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பண நிலைமையில் மெதுவான முன்னேற்றம் உருவாகக்கூடிய காலமாக உங்க வாழ்க்கைக்குள்ள அமையலாம். பெரிய மாற்றங்கள் எப்போதும் பெரிய வழிகளில் வருவது கிடையாது. சில நேரங்களில் ஒரு சிறிய வாய்ப்பு, ஒரு சிறிய முயற்சி, ஒரு சரியான முடிவு கூட வாழ்க்கையின் பாதையை நிச்சயமாக மாற்றிவிடும் என்பதை இந்த ஒரு விஷயத்தின் மூலம் நிச்சயமாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை உணர்த்துவதற்காக மட்டுமே சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடந்து பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்க போகுது. அதனையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வீலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். எதையும் வெளியில் சொல்லாமல் உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே நீங்கள் வைத்துக் கொள்வது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இவன் எப்படி வளரலாம், இவனை எப்படி கீழே இறக்கலாம்னு உங்களுடைய வளர்ச்சியை பொறுக்காம உங்களுக்கு பின்னாடி நின்று சதிவலை பின்னிக்கிட்டு இருக்காங்க, மறைமுக முட்டுக்கட்டைகளை போடுறாங்க என்பதை நீங்கள் மனதிற்குள் முதலில் ஏற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க வேண்டும். இவன் கஷ்டப்படுகிறான், இவனுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற்றி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் கம்மிதான். ஆனால் நீங்கள் உங்களுடைய காதுகளுக்கு உங்களுக்கு நெருக்கமான ஒரு நபர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவன் வறுமையில் இருக்கிறான், பிரச்சனையில் இருக்கிறான் என்று உங்களுடைய காதுகளுக்கு தெரிந்தாலே அந்த ஒரு நபர்கள் உங்களிடம் சொல்லாமல் உங்களுடைய காதுகளுக்கு தெரிந்தாலும் முதல் ஒரு நபராக ஓடி சென்று உதவக்கூடிய ஒரு நபர்களும் நீங்கள் தான் வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களைப் போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை இன்றோடு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் மறந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள
நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆனால் தனுசு ராசிக்காரங்களே, அவங்க சண்டைக்கோ அல்லது வம்புக்கோ வந்தா நீங்க அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. அவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள், அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான நோக்கங்கள் என்ன என்பதை முதலில் அறிந்து கொள்வது தான் உங்களின் மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய ஆகச்சிறந்த ஆயுதம் பொறுமைதான். உங்களுடைய பொறுமையும் நிதானமான ஒரு முன்னேற்றமும் தான் அவங்களுடைய சதியை முறியடிச்சு அவங்கள உங்களுடைய காலுக்கு கீழே விழ வைக்கக்கூடிய ஒரு ஆயுதமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே இனி வரக்கூடிய நாட்களிலாவது எந்த விதமான ஒரு காரியத்தை தொடங்கினாலும், ஒரு விஷயத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி சமாளிப்பது, எப்படி பொறுமையாக இருந்து அந்த விஷயத்தில் முன்னேறுவது என்கிற ஒரு மனநிலைமையை மட்டும் நீங்கள் வைத்துக் கொண்டாலே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இது ஒரு பக்கம் நடந்தாலும் மனதில் சொல்ல முடியாத ஒரு வேதனைகளும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் இருந்து கொண்டே தான் இருக்கும். வாழ்க்கையில சில வழிகள் வெளியில் தெரியும், ஆனால் சில வழிகள் யாருக்கும் தெரியாமல் மனதிற்குள்ள மட்டுமே தான் இருக்கும். நீங்கள் பல நேரங்களில் உங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் சொல்லாமல் எல்லாவற்றையும் அமைதியாக தாங்கிக் கொண்ட நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். குடும்பத்திற்காக, உறவுகளுக்காக, உங்களை நம்பியவர்களுக்காக உங்களுடைய சொந்த வேதனைகளை மறைத்து வாழ்க்கைக்குள்ள சிரித்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் தனியாக இருக்கும் நேரங்களில் கடந்த கால சம்பவங்கள், புரியாத மனிதர்களின் செயல்கள், கிடைக்காத அங்கீகாரம் போன்றவை உங்களுடைய மனதை மீண்டும் மீண்டும் சிந்திக்க வைத்து கொண்டு அதுவே மிகப்பெரிய ஒரு கவலைகள்ல உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக தள்ளிவிடும். நான் செய்ததை யாராவது புரிந்து கொள்வார்களா என்ற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு அதை கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க மனதில் உயர்ந்த எண்ணங்களும் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற குணமும் கொண்டவர்கள் என்று ஜோதிடத்தில் அனைவராலுமே குறிப்பிடப்படுகிறது. அதனால தான் நீங்கள் பிறருடைய கஷ்டத்தை எளிதில் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் உங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள மனிதர்கள் சில நேரங்களில் குறைவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள் என்பதை இந்த ஒரு வினாடியிலாவது நீங்கள் புரிந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நல்லதை தேடி கொடுக்கும். ஆனா ஜோதிடத்தின் படி குரு பகவானின் தாக்கம் மனிதனுக்கு பொறுமை, நாணம், அனுபவத்தின் மூலம் வளர்ச்சி ஆகியவற்றை தரும் என்று அனைவராலுமே கூறப்படுகிறது. அதனாலேயே நீங்கள் சந்தித்த வேதனைகள் உங்களை பலவீனப்படுத்தவில்லை, மாறாக யாரையும் சார்ந்து இல்லாமல் உங்களை நீங்களே நம்ப கற்றுக் கொடுத்த ஒரு பாடங்களாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். அதனையே நீங்கள் நாட்களும் காலங்களும் கடக்கத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக நீங்கள் கூறுங்கள். ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுப்பறிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து நல்லதும் நல்ல விதமான சில காரியங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள தொடங்க ஆரம்பிக்கும். வாகன பயணங்களால் ஆதாயங்கள் ஏற்பட்டு அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுத்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உடல் ஆரோக்கியமானது இனி வரக்கூடிய நாட்களில் மேம்பட்டுவிடும். உத்தியோக பணிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைத்து அதுவும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடும். வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கான உதவிகள் இப்பொழுது கிடைக்கும். அந்த உதவிகள் கிடைத்தால் அதனையும் உங்களுடைய பக்கங்கள் நீங்கள் இழுத்து வைத்துக் கொள்வது தான் உங்களுடைய புத்திசாலித்தனமாகவே இருக்கும். கால்நடை பணிகளில் மேன்மையானது இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட தொடங்கும். உறவினர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுடைய பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது திரும்ப ஆரம்பிக்கும். இருந்தாலும் எல்லா விதமான உறவினர்களையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய ஒரு நிலைமைகளை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றிக் கொள்வது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். பணநிலை மேம்பட சிறிய சிறிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உங்க வாழ்க்கைக்குள்ள பொருளாதார ரீதியா ரொம்பவே நெருக்கடிகளை சந்திச்சு கையில காசே தங்க மாட்டேங்குது, கடனை இப்படி அடைக்க போறோங்கிற பயத்துல இருந்த உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்களுக்குள் பணவரவு பல வழிகள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர தொடங்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இன்னும் சில நாட்களில் நிச்சயமாக உங்களால அடைக்க முடியும். உங்களுடைய பொருளாதார நிலைமை மேம்படுவதற்கான சில சிறிய வாய்ப்புகளும் பகுதி நேர வருமானங்கள் உங்களை தேடி இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு சின்ன சின்ன வருமானங்கள் தானேன்னு எதையும் அலட்சியப்படுத்த
பயன்படுத்தக்கூடாது. அந்த மிகச்சிறிய வாய்ப்புகளை நீங்கள் புத்திசாலித்தனமா பயன்படுத்திட்டா மட்டும்தான் அது ஒரு மிகப்பெரிய இமயமலை போன்ற லாபமாக மாறி உங்களுடைய ஒட்டுமொத்த கடன் சுமைகளையும் அடைத்து உங்களுடைய கையை ஓங்க வைக்கக்கூடிய ஒரு நேரமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இது நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க தொடங்கும். தனுசு ராசி அன்பர்களே, வாழ்க்கையில பணம் என்பது வெறும் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒன்று மட்டும் கிடையாது. அது நம்முடைய குடும்ப பாதுகாப்பு, எதிர்கால நிம்மதி, மன தைரியம் ஆகியவற்றோடு தொடர்புடைய ஒரு நிகழ்வாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். கடந்த காலத்தில் பணம் சம்பந்தமான சில அழுத்தங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். எதிர்பாராத செலவுகள், குடும்ப பொறுப்புகள், திட்டமிட முடியாத சூழ்நிலைகள் என்று பல விஷயங்கள் உங்களுடைய மனதில் ஒரு பாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இன்னும் சில நேரங்களில் கையில் பணம் இருந்தும்